இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இதுவரை கர்த்தர் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் நாம் தியானித்தோம். இப்பொழுது அந்த வேதனையை கர்த்தர் சாதனையாய் மாற்றி அந்த வலியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததான காரியங்களை அனுபவிக்கப் போகிற நேரம் இது. எனவே இந்த வேளையில் எனக்கு அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்மேல் கொண்டுள்ள அன்பை நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து இயேசுவினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே நாம் பெற்றுக்கொண்டதான விடுதலையை நினைத்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டதான தேற்றவாளன் நம்மை சரியாக நடத்தி வருவதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையை எனக்கு தெரியும் மிகுந்த பலவீனமான நேரம். ஆனால் இந்த நேரத்தில் தான் எனக்காகவும் உங்களுக்காகவும் நமக்காகவும் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கின நேரம். 12 முதல் 3 மணி வரை அவர் சிலுவையிலே தொங்கி ஜீவனை விட்டார் என்று பார்க்கின்றோம். ஏற்கனவே நான் சொன்னதை போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே வேதனையை அனுபவித்தார், தனது மனத்தளவிலேயும் அவர் வேதனை அனுபவித்தார். எனவே இந்த நேரத்தை நம்முடைய, என்னுடைய, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக சொன்னாரே, பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தாரே, அதே போல இந்த வேலையை தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். உண்மையாக சொல்லுவோமா? ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. எல்லாரும் அர்ப்பணிப்போமா? ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா 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 என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்கு மாத்திரம், உங்கள் ஒருவருக்கு மாத்திரம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. தயவு செய்து ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு மாத்திரம் தான் நான் சொந்தம். என் ஆவியும் ஒருவருக்கு தான் சொந்தம், என் ஆத்மாவும் ஒருவருக்கு தான் சொந்தம், என் சரீரம் ஒருவருக்கு தான் சொந்தம். சொல்லி 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 ஒப்பு கொடுப்போம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் இயேசுவே. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கொடுத்துருவோமா? உள்ளம் உடல் சபலகமா உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளம் கபடம் எல்லாம் என்னை காத்துக் கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா.
உலக பெருமை சிற்றின்பம் உதறிட்டேனையா. உலக உண்மையாய் சொல்லுவோம், ஒரு பெருத்த ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. சிலுவையின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். கடந்து போனதையா கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. உமக்காய் வாழும் வைராகியம் உள்ளத்தில் வந்ததையா. சொல்லுவோமா, உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் இப்போதே மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் இப்போதே மடிந்ததையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அன்பின் நல்ல பிதாவே, எங்கள் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உடைய நேசகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அவரை மரிக்க அனுப்பி அவர் ஜீவன் தந்து எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தவரே, நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுதும் நீர் எங்களுக்கு சிலுவையிலே வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. ஆண்டவரே, சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளே செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரே துணை செய்வீராக. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே தான் எல்லாம் ஆகும். இந்த பிரசங்கத்தினால ஒன்றும் ஆகாது ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினாலே எல்லாம் ஆகும். எங்களை தாழ்த்துகிறோம். மீதான வேலையை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஈடுநேற்ற நாமத்தின் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஸோ இட் இஸ் த டைம். வேதம் சொல்லுது ஏறக்குறைய 12 மணி, மொத்தம் ஒரு 6 மணி நேரம். இதனால் இந்த நேரம்தான் இந்த கிளைமேக்ஸ், இந்த க்ரூசிஃபிகேஷனுடைய கிளைமேக்ஸ் டைம் இதுதான், 12லேருந்து 3 மணி வரை. எனவே இந்த நேரத்தை நாம் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய வார்த்தையில் இணைந்து இருக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நான் நமக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சில பேரை காண போயிட்டாங்க, அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், இயேசுடைய அன்பை உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென், ஆமென். அப்ப ஓசியா தீர்க்கதரிசி
இஸ்ராயேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் அவரால் ரட்சிக்கப்பட்டதான அவருடைய சபையாகிய சரீரமாகிய நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, வா நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப போவோம். என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் திரும்ப போவோம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? We are away from God. அதனால வா கர்த்தர்கிட்ட போவோன்னு அர்த்தம். We are away from God. ஹம்பிளா நம்ம ஹானஸ்டா ஒத்துக்குவோம். எஸ்லா, நான் உங்களை விட்டு எங்கேயோ இருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன் அவன் தூரம் போயிட்டோம், அவர் நம்மளை பீறிட்டாரு, அவர் நம்மளை அடிச்சு போட்டாரு. அப்போ பீர்னதையும் அடிச்சதையும் தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, டோனஸ் இன்டு பீசஸ், கிழிச்சிட்டாரு, கிளியிலின்னு கிழிச்சு விட்டாரு, அடி அடின்னு அடிச்சு விட்டாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, ஏன் அடிச்சாருன்றதை பார்க்கறதில்ல, ஏன் கிழிச்சாருன்றதை பார்க்கறதில்ல. ஆனாலும் அடித்தாலும் கிழிச்சாலும் அவர் நம்மை காயங்களை கட்டுகிறவராகவும் அணைக்கிறவருமாக இருக்கின்றார். அல்லேலூயா. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், என்னை தேவன் என்னை அடிக்கிறார் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் அடிக்கலை, இன்னும் நெருங்கணுன்றதுக்காக அடிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதுனால தான், சிலுவையிலே அறையப்பட்டதுனால தான் எனக்கு ஒரு விமோச்சனம் வந்தது, உங்களுக்கும் ஒரு விமோச்சனம் வந்தது. அவர் அடிக்கப்பட்டதற்கு காரணம் ஒன்றுமே இல்லை, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் நான் அடிக்கப்பட்டதுக்கு அநேக காரணம் உண்டு. என் சுய இச்சையினாலே, என்னுடைய சுய விருப்பத்தினாலே, என்னுடைய சுய பலத்தினாலே நான் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கர்த்தர் மட்டம் தட்டுறதுக்காக 2 தட்டு தட்டி, உட்கார்றா, நான் இல்லாமல் என்னை பிரிஞ்சு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? காயங்களே அடிக்கிறாரு, பீடுறார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நம்ம எல்லாரும் சொன்னது பாரோம், we are all away from God. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறது, ரிட்டர்ன் டு மீ, என்கிட்ட வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ let us return to God. வேத புத்தகம் ஒரு எப்படி எடுத்துக்கிட்டாலும் வேத புத்தகத்தை எடுத்துக்கலாம். இட் இஸ் அ மேனுவல் இல்லையா? ஒரு சரியான எல்லாம் அதில் இருக்குது, எவ்ரிதிங் இஸ். அப்போ இட் இஸ் த புக் ஆஃப் பவர், இட் இஸ் த புக் ஆஃப் அட்வைஸ், இட் இஸ் த புக் ஆஃப் வார்னிங் அப்படின்னு சொல்கிறது போல், இட் இஸ் அ புக் ஆஃப் இன்விடேஷன். ஹல்லேலூயா. ஆமாம், அப்ரஹாமுக்கு இன்விடேஷன் கொடுத்தார் இல்லையா? மோசேக்கு இன்விடேஷன் கொடுத்தார், ஏசியாவுக்கு இன்விடேஷன் கொடுத்தார், எரேமியாவுக்கு கொடுத்தார். பேதுரு, உன்னை மீன்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கியே, மனுஷர்களை பிடிக்க மாற்றுவேன் வா அப்படி இன்விடேஷன் கொடுத்தார். பவுலுக்கு இன்விடேஷன் கொடுத்தார். எனவே பைபிள்ன்றது ஃபுல் ஆஃப் இன்விடேஷன். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்தார். காரணம், அவர்கள் யாருடைய ஜனங்கள் என்பதை மறந்து விட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை மறந்து விட்டார்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னார். ஆனால் வெட்கப்பட்ட நிலையில் எக்ஸைலில் சிறையிருப்புக்கு போனாங்க, சித்திரவதைப்பட்டாங்க, அநேக உபத்திரவங்களுக்குள்ளானாங்க. காரணம், அவர்கள் தேவனை மறந்தார்கள். நேர்த்தியாய், அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்தி வந்ததான தேவனை மறந்தார்கள். தண்ணி இல்லைன்னு சொன்னா பாறையிலிருந்து தண்ணி கொடுத்தவரை, வழியே இல்லை என்ற போது தடையாய் நின்றதான சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அதிசயம் செய்தவரை, வெள்ளம் பிரவாகித்து போகிறதான யோர்தான கால வச்ச மாத்திரத்தில் பின்னோக்கி ஓட செய்த
சாப்பாடு வேணும்னு சொன்னா வானத்திலிருந்து மண்ணாவை கொடுத்தவரை, இதே சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுன்னு பாளையம் எங்கும் காடைகளினாலே நிரப்பி அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தி வந்த மெய்யான தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். ஆனால் அவருடைய ஜனங்கள் ஏன் வெட்கப்பட்டார்கள்? தேவனை தவிர, யாவேயை தவிர மற்ற எல்லாம் அவங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. அவர்கள் தாங்கள் யார் என்பதை மறந்தார்கள். தாங்கள் தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய, மெய்யான தேவனுடைய ஜனங்கள் என்பதை அவர்கள் மறந்தார்கள். இந்த காலை வேளையிலையும் அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை தேவன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றான். அழைப்பை மறந்து போய் தேவனுடைய நோக்கத்தை உதாசீனம் செய்து ஆசீர்வாதத்தை இழந்து தடுமாறிக்கொண்டு வேறு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதான மகனே, மகளே, திருச்சபையே, கர்த்தரிடத்தில் வா. நீ புண்பட்டிருக்கலாம். கடந்த கால காயங்களின் நிமித்தம், கடந்த கால காரியங்கள் நிமித்தம் நீ புண்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட காயங்களை அவர் ஒருவர் மாத்திரமே கட்ட முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதருடைய வார்த்தைகள் வெறும் வாயின் ஆறுதல். கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மையான ஒரு ஆறுதலையும் பலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறதா இருக்கின்றது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே கர்த்தரிடத்தில் நீ திரும்பி வந்தால் நமது காயங்கள் கட்டப்படும், நாம் குணமாக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். 2வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இன்னும் சொல்லுவான், 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ட்ரஸ்ட் யுவர் காட். நீ சாக முடியாது, சாக விட மாட்டார். அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மரணத்தை லிட்டரலாக நான் அனுபவித்தவன். ஐ நோ மரணம்னா எப்படி இருக்குன்றதை நான் 3 தடவை நான் அனுபவித்திருக்கின்றேன். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை. 8th படிக்கும் போது ஒன்று, 11th படிக்கும் போது ஒன்று, கல்யாணத்துக்கு ஒரு பாடம் ஒன்று. ஆனாலும் கூட மரணம் என்னை என்ன பண்ண முடியல, விழுங்க முடியவில்லை. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி, என்னை அவருடைய ஊழியக்காரனாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு உன்னத திட்டத்தை அவர் வைத்திருந்தபடியினால மரணம் என்னை விழுங்க முடியவில்லை. அல்லேலூயா. எனவே நிச்சயமாகவே சபையே, குடும்பமே, மகனே, மகளே, வா, நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் வெறுமன குட் ஃப்ரைடே என்று கொண்டாடிட்டு போக நாம் அழைக்கப்படவில்லை. அறையப்பட்ட, மரிக்கப்பட்ட கிறிஸ்துவிடத்தில் திரும்பும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாளில் உன்னை என்னை அழைத்து வந்திருக்கின்றார். அல்லேலூயா. நாம் எங்கேயோ இருக்கின்றோம். இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கேயோ இருக்கீங்க, எங்கேயோ இருக்கிறோம். நம் நினைவுகள் எங்கேயோ இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எங்கேயோ இருக்கிறது, நம்முடைய இயக்கங்கள் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வா, கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வா. ஏயா கர்த்தரிடத்தில் திரும்பணும்? அது அழகா அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் ஆண்டவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும்? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். நம்ம அவரிடத்துல திரும்பினாத்தான், மனம் திரும்பினாத்தான் நாம் செய்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு மனம் திரும்பினாத்தான் நாம் குணப்பட முடியும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் தேவனை விட்டு விலகி உலகத்தை தேடி பிரயோஜனமில்லாததுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேவனை விட்டு நாம் தூர போய் இருக்கின்றோம்.
தேவன் சொல்றாரு, நீ மனம் திரும்பி குணப்படு. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. எனவே இந்த காலை வேளையில அல்லது மதிய வேளையில உங்கள் இதயங்களையும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றிக்கொண்டு நாம் தேவனிடத்தில் திரும்புவோம். அவர் நமது பாவங்களை மன்னிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹalleluya. ரிப்பன்டன்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல். நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன் கேட்காத. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அவங்கள மாதிரியா இவங்கள மாதிரியா அப்படின்னு சொல்லாத. அக்செப்ட். அருமையான தந்தை பாடின பாட்டு, நான் பாவம் செய்தேன். அக்செப்ட். டோன்ட் ஜஸ்டிஃபை. ரீசன் சொல்லாதீங்க. இந்த காரணம் இருந்தால் நானாச்சும் இவ்வளோ தான் செஞ்சேன், மற்றவங்க என்னென்னமோலாம் செஞ்சுருப்பாங்க. இல்லை, நாம் பாவம் செய்த பொழுது அவர் மனது வேதனைப்படுகிறது. அந்த உணர்வு நமக்கு இருக்கட்டும். நாம் பாவம் செய்கின்ற பொழுது நாம் தேவனை விட்டு எங்கோ தொலைதூரம் சென்று விடுகின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாதான் பவுல் சொல்லுவான், பாவியான மனுஷன் வாழ்வடைய மாட்டான், பாவம் செய்கிற ஆன்மா சாகும். ஸோ நாம் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால், ஜீவன் பெற வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்தில் திரும்புவோம், மனம் திரும்புவோம், மன்னிப்பு பெறுவோம், புது வாழ்வு பெறுவோம், மன நிம்மதி பெறுவோம், காயம் கட்டப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் எபேசியரில் பவுல் சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் உங்களை எச்சரிப்பது என்னவென்றால், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சில சமயம் நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டாச்சுன்னா பாச சொல்கிறாங்க, இல்லைங்க, கர்த்தருக்குள் உங்களை நாங்கள் எச்சரிக்கின்றோம். we are responsible for your souls. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நாங்கள் தான் உத்தரவாதி. ஐயோ நீ வருத்தப்படுவ வேதனைப்படுவேன்றதுக்காக சொல்ல வேண்டியதை சொல்லாமல் மறைக்கிறது அல்ல. கர்த்தருக்குள் உங்களை எச்சரிப்பது என்னவென்றால், புறஜாதிகள் வீணான சிந்தைகளிலே நடக்கிறதை போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆர்டர் யூ. பால் எவ்வளவுதான் சொல்றான் பாருங்க, ஐ ஆர்டர் யூ டு ஸ்டாப் லிவிங் லைக் எ ஸ்டூபிட் காட்லெஸ் பீப்புள். நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், தேவனை அறியாத மக்கள், அறிவு கட்ட மக்களை போல நீங்க வாழாம இருங்க. இன்னும் நான் உங்களை எச்சரிக்கிறேன், நான் உங்களுக்கு கட்டளை போடுகின்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, the godless peopleக்குள்ள their minds are set on worthless and worldly things. கடவுள் இல்லாத, தேவன் இல்லாத ஜனங்களிடத்துல என்ன இருக்கு? உலகம் இருக்கு. உதவாக்கரையான காரியங்களுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தேவனிடத்துல திரும்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனிடத்தில் திரும்பு. இல்லை வாங்க நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி போவோம். சொல்லுங்க, வாங்க நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பி போவோம். அந்த அம்மா பிள்ளை பக்கத்தில் இருக்கவங்க சொன்ன பிரகாரம் இன்னைக்கு வி டிசைட் நம்ம ஆண்டவர் இடத்துல திரும்பி வந்துட்டோம். அப்போ திரும்பி வந்தால் மட்டும் போதுமா? கர்த்தரிடத்தில் திரும்பி வந்துட்டால் மட்டும் போதுமா? அப்போ என்ன